அத்தியாயம் 71. சூரத்து நூர். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன். நிச்சயமாக நாம் நூஹை அவருடைய சமூகத்தவரின்பால் துன்புறுத்தும் வேதனை அவர்களுக்கு வரும் முன் உம்முடைய சமூகத்தினருக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக என்று தூதராக நாம் அனுப்பி வைத்தோம். என்னுடைய சமூகத்தினரே, நிச்சயமாக நான் உங்களுக்கு பகிரங்கமாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவன் என்று அவர்களிடம் கூறினார். அல்லாவை, அவன் ஒருவனையே நீங்கள் வணங்குங்கள், இன்னும் அவனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், எனக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்து நடங்கள். அவ்வாறு நீங்கள் நடந்தால் உங்களுடைய குற்றங்களை உங்களுக்கு அவன் மன்னிப்பான், இன்னும் குறிப்பிடப்பட்ட காலம் வரையில் உங்களை அமைதியாக வாழவிட்டு பிற்படுத்தி வைப்பான். நிச்சயமாக அல்லாவுடைய தவணை அது வந்துவிடுமானால் அது பிற்படுத்தப்படமாட்டாது, இதனை நீங்கள் அறிந்து கொண்டவர்களாக இருந்தால் என்றும் கூறினார். அவர் நீண்ட காலம் ஏகத்துவ பிரச்சாரம் செய்தும் அவரை புறக்கணித்துவிடவே, என் இரட்சகனே, நிச்சயமாக நான் என்னுடைய சமூகத்தாரை உன் வழியில் இரவிலும் பகலிலும் அழைத்தேன் என்று கூறினார். அப்போது என்னுடைய அழைப்பு அவர்களுக்கு வெறுண்டோடுவதையே அன்றி வேறொன்றையும் அதிகப்படுத்தவில்லை. மேலும் நிச்சயமாக நான் அவர்களுக்கு நீ மன்னிப்பளிப்பதற்காக உன்பால் நான் அவர்களை அழைத்த பொழுதெல்லாம் அதை கேட்காதிருக்க தங்களுடைய காதுகளில் தங்களுடைய விரல்களை விட்டுக் கொண்டார்கள், என்னை பார்க்காதிருக்க தங்கள் ஆடைகளைக் கொண்டு தங்களின் முகங்களை மூடிக்கொண்டுமிருந்தனர். மேலும் தங்கள் தவறின் மீதே பிடிவாதமாக நிலைத்திருந்தனர், பெரும் அகந்தையாகவும் அகந்தை கொண்டனர். பின்னும் நிச்சயமாக நான் அவர்களை சப்தமாக அழைத்தேன். பின்னும் நிச்சயமாக நான் அவர்களுக்கு அழைப்பை பகிரங்கப்படுத்தினேன், அவர்களுக்கு எனது பிரச்சாரத்தை மறைமுகமாக மறைத்தும் செய்தேன். ஆகவே முந்திய உங்கள் பாவங்களுக்காக உங்கள் இரட்சகனிடம் மன்னிப்பு தேடுங்கள், நிச்சயமாக அவன் மிக்க மன்னிப்பவனாக இருக்கிறான் என்றும் கூறினேன். அவ்வாறு செய்வீர்களாயின் தடைப்பட்டிருக்கும் மழையை உங்களுக்கு தொடர்ச்சியாக அனுப்புவான். செல்வங்களையும் ஆண் மக்களையும் கொடுப்பது கொண்டு உங்களுக்கு உதவி புரிவான், உங்களுக்காக தோட்டங்களையும் ஆக்குவான், உங்களுக்காக ஆறுகளையும் அவற்றில் ஆக்குவான். அல்லாவின் மகத்துவத்தை நீங்கள் அறிந்து அவனை பயந்து கொள்ளாமலிருக்க உங்களுக்கென்ன நேர்ந்தது? பல நிலைகளிலும் உங்களை அவன் நிச்சயமாக படைத்தான். 7 வானங்களை அடுக்கடுக்காக அல்லாஹ் எவ்வாறு படைத்திருக்கிறான் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? இன்னும் அவற்றில் சந்திரனை பிரகாசமாகவும் சூரியனை ஒளிவிளக்காகவும் அவனே ஆக்கியிருக்கிறான். மேலும் அல்லாஹ் உங்களை போர்க்கோண்டுகளைப் போல் பூமியின் மண்ணிலிருந்து உற்பத்தி செய்வதாக உற்பத்தி செய்தான். பின்னர் அதில் உங்களை மரணிக்கச் செய்து அவன் மீள வைப்பான், மேலும் அதிலிருந்தே உங்களை வெளிப்படுத்துவதாக அவன் வெளிப்படுத்துவான். அன்றியும் அல்லாஹ் உங்களுக்கு பூமியை விரிப்பாக ஆக்கினான், அதில் உள்ள விரிவான பாதைகளில் நீங்கள் செல்லும் பொருட்டு என்றெல்லாம் தன் சமூகத்தாரிடம் கூறினார். பின்னும் நூ கூறினார், என் இரட்சகனே, நிச்சயமாக அவர்கள் எனது கட்டளைக்கு மாறு செய்துவிட்டனர், அன்றியும் எவருக்கு அவருடைய செல்வமும் அவருடைய மக்களும் நஷ்டத்தைத் தவிர வேறு எதையும் அதிகப்படுத்தவில்லையோ அவரையே அவர்கள் பின்பற்றினர். மேலும் மிகப் பெரிய சூழ்ச்சியாக அவர்கள் சூழ்ச்சி செய்தனர். மேலும் அவர்கள் தம் சமூகத்தாரிடம், உங்களுடைய வணக்கத்திற்குரிய தெய்வங்களை நிச்சயமாக நீங்கள் விட்டுவிடாதீர்கள், வத்து சுவாவ், யெகூஸ், யூக், நஸ்ர் ஆகிய விக்கிரகங்களையும் நிச்சயமாக நீங்கள் விட்டுவிடாதீர்கள் என்றும் கூறினார்கள். நிச்சயமாக அவர்கள் அநேகரை வழி கெடுத்தும் விட்டனர். ஆகவே என் இரட்சகனே, அநியாயக்காரர்களுக்கு வழிகேட்டைத் தவிர வேறு எதையும் நீ அதிகப்படுத்தி விடாதே என்றும் பிரார்த்தித்தார். ஆகவே அவர்களுடைய பாவங்களின் காரணமாக பெரு வெள்ளத்தில் அவர்கள் மூழ்கடிக்கப்பட்டு பின்னர் நரகத்திலும் புகுத்தப்பட்டனர். அல்லாவைத் தவிர அவர்களுக்கு உதவி செய்வோரை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. இன்னும் நூ கூறினார், என் இரட்சகனே, நிராகரிப்போரிலிருந்து பூமியில் வசிக்க ஒருவரையும் நீ விட்டு வைக்காதே. நிச்சயமாக நீ அவர்களை விட்டு வைத்தால் உன்னுடைய மற்ற அடியார்களை அவர்கள் வழி கெடுத்து விடுவார்கள். நிராகரிக்கின்ற பாவியைத் தவிர
வேறு நல்லவர் எவரையும் அவர்கள் பெற்றெடுக்கவும் மாட்டார்கள் என்றும். என் இரட்சகனே, எனக்கும் என்னுடைய பெற்றோருக்கும் விசுவாசம் கொண்டவராக என்னுடைய வீட்டில் நுழைந்தவருக்கும் விசுவாசங்கொண்ட ஆண்களுக்கும் விசுவாசங்கொண்ட பெண்களுக்கும் நீ மன்னிப்பளிப்பாயாக. இந்த அநியாயக்காரர்களுக்கு அழிவையே தவிர வேறு எதையும் நீ அதிகப்படுத்தாதிருப்பாயாக என்றும் பிரார்த்தித்தார்.